கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 21 2வது பகுதி. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவேளை இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடும் பொழுது, நாம் அழுவது கடவுளுக்கு விருப்பமா? நாம் அழுத பிறகுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வாரோ? அழ வைத்த பிறகு அவர் நமக்கு இறங்குகிற கடவுளாக இருக்கின்றாரா என்று நாம் சிந்திக்க தோன்றுகின்றது. ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற கடவுள் நாம் அழுத பிறகு, துன்பப்பட்ட பிறகு, கஷ்டப்பட்ட பிறகு நன்மை செய்ய வேண்டியது என்ன? அதை நாம் துன்பங்களும் கஷ்டங்களும் அனுபவிப்பதற்கு முன்பதாகவே அவர் அந்த நன்மையை செய்து விடுவாரானால் நான் அழ வேண்டிய அவசியம் இருக்காதே என்ற எண்ணம் நமக்கு வர தோன்றும். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, கஷ்டங்களும் பாடுகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது பலவிதமான மேடு பள்ளங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. தமிழர்கள் அதிகமாக சொல்லுகின்ற ஒரு பழமொழி நம் அனைவருக்கும் தெரியும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்லுவார்கள். நிழலில் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அந்த நிழலுடைய அருமை என்பது நமக்கு பழகி போய்விடுகிறதுனாலே அது அவ்வளோ பெரிய ஒரு பொருட்டாக நமக்கு என்ன தோன்றாது. அதே நேரத்தில் காலையில் இருந்து வெயிலில் நின்று நாம் கஷ்டப்பட்டு உழைக்கும் பொழுது, உடல் சோர்வு வரும் பொழுது, கொஞ்சம் நேரம் ஒரு மரத்தடியில் வந்து நிற்போமானால் அந்த நிழல், அந்த மரத்திலிருந்து வளர்கிறதான ஒரு குளிர்ந்த காற்று, ஒரு மிகுந்த ஆறுதலை, ஒரு அற்புதமான ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் நிழல் எவ்வளவு அருமையானது என்று எண்ண தோன்றும். அவ்விதமாகத்தான் வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிறதான சவால்கள், பாடுகள், கஷ்டங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையின் தண்டனைக்குரிய நேரம் அல்லவே அல்ல. பல நேரங்களில் நாம் அப்படித்தான் நினைக்கின்றோம். நமக்கு பாடுகள் வரும்பொழுது, ஒருவேளை ஒரு சுகவீனத்து நிமித்தமாக நாம் கஷ்டப்படும் பொழுது, ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் மூலமாக நாம் குடும்பத்தாரோடு கூட ஏற்படுகிறதான கசப்பான அனுபவங்கள் மூலமாய் நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிறதான விரிசல்கள் அல்லது துன்பங்கள், இன்னும் பலவிதமான தொழிலாகவோ அல்லது மற்ற நண்பர்கள் மத்தியிலோ உறவின் மத்தியிலோ ஏற்படுகிறதான கசப்பின் அனுபவம் இருக்கிறதே, அது நமக்கு ஒரு தண்டனையாக கடவுள் கொடுத்திருக்கிறாரோ, கடவுள் நம்மை தண்டிக்கிறாரோ என்கிற எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலத்தை, முக்கியத்துவத்தை காட்டிலும் நெருக்கப்படுகிற காலங்கள் மிக முக்கியமானவைகள். ஏன்? அந்த இடம்தான் நம்மை பண்படுத்தும், நம்மை உணரச் செய்யும், நம்மை பக்குவப்படுத்தும், அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவும். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது தான் தன்னை அழைத்த கடவுள் எவ்வளவு அற்புதமான கடவுள். அவராலே கடலையே பிளந்து அதன் மத்தியிலே தம்முடைய பிள்ளைகளை நடக்க வைக்க முடியும். அவராலே வனாந்தரத்தில் திருப்தியாய் உண்ணக்கூடிய அளவிற்கு மாமிசத்தை கொடுக்க முடியும், உணவை கொடுக்க முடியும், கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்க முடியும் என்ற அந்த மாபெரும் அதிசயத்தை அல்லது மாபெரும் அந்த வல்லமையை எங்கே அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள்? வனாந்தரத்தில் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை எகிப்தில் இருந்து கடவுள் நேரடியாக கொண்டு சென்று கானான் தேசத்தில் விட்டிருப்பாரானால் அந்த கானானுடைய மகிமை அவர்களுக்கு
புரியாமலே போயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த துன்பம் பாடுகள் சொல்லித்தருகிறதான பாடங்கள் இருக்கிறதே, அதை நம்மை செதுக்கி நம்மை ஒரு ஆளாக, ஒரு அற்புதமான ஒரு கருவியாக அதை நம்மை மாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதை தான் இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது, உங்களுக்கு இருக்கிறதான பாடுகள் துன்பங்கள் அது உங்களுக்கு கண்ணீராய் மாறி இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், இப்பொழுது நீங்கள் பக்குவப்படுகின்றீர்கள். ஆண்டவர் உங்களை வணைகின்றார். அற்புதமாக ஆண்டவர் உங்களை ஆயத்தமாக்குகின்றார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆறுதல் அடைய போகிறீர்கள். இனி நகைப்பீர்கள் என்று சொல்லித் தருகிறார். இந்த துக்கம், இந்த துன்பம் எல்லாம் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். இந்த கண்ணீரின் நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடமும் அல்லது நீங்கள் மோல்டாகி இருக்கிற அந்த விதம் இருக்கிறதே, இது என்ன செய்ய போகிறது? உங்களுடைய நகைப்பின் காலத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்வதற்கு, அல்லது இனி துன்பம் வருகிற நேரத்தை அல்ல, நகைப்பின் நேரத்தை எவ்வளவாய் நீங்கள் அனுபவித்து கடவுளுக்குரிய பிள்ளைகளாக கடவுளுக்கு மகிமையை செலுத்தி சந்தோஷமாய் நீங்கள் வாழ்கிற நாட்களாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறதான பக்குவத்தை அது உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாகத்தான் ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்டதான கண்ணீரின் பாதையிலே நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்களானால், கடவுள் இந்த நேரத்தில் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லது ஆண்டவருடைய திருச்சித்தத்திற்கு முழுமையாக உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் முழுமையாக என்னை பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்பதற்கு இது ஒரு நல்ல தருணமாக அது இருக்கும். அப்படி செபிக்கின்ற நேரத்தில் கடவுள் தாமே உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்பின காரியத்தை அவர் செய்ய முற்படுவார். அப்படி அவர் செய்ய முற்பட்டு தம்முடைய திருச்சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் முழுமையாக நிறைவேற்றும் பொழுது, இந்த கண்ணீர், இந்த அழுகை, இந்த புலம்பலெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அந்த நேரத்தில் நீங்கள் நகைக்கின்ற மக்களாக, மகிழ்ச்சிக்குள்ளாகிற மக்களாக, களிப்புக்குள்ளாகிற மக்களாக நீங்கள் மாறுகின்ற பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கண்ணீரின் பாதை உங்களுக்கு தண்டனையின் பாதை அல்ல, தண்டனையின் வாழ்க்கையும் அல்ல, வரப்போகிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஒரு அடித்தளமாக இந்த நேரமானது உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் உங்களை நீங்களே உருவ குத்தி கொண்டு, ஏன் கடவுள் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்காமல், இந்த நேரத்திலும் நீங்கள் கடவுள் கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவராக, இரக்கம் நிறைந்த ஆண்டவராக, நம்மீது கிருபை பொழிகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான தகப்பனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் கண்ணீர் களிப்பாக மாறும். இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். கர்த்தர்தாமே உங்கள் துன்பங்களையும் கண்ணீர்களையும் துடைத்து மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் இடைகட்டி வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.